நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரத கதையை வந்து ஒவ்வொரு எபிசோட அப்லோட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். அதுல இன்னைக்கு டே 1 வீடியோல என்ன சொல்லியிருப்போம்னா, மகாபாரதத்தில் உள்ள பரிசுத் மன்னன் வந்து இறந்திருப்பாரு. அந்த இறந்தது வந்து என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லாவே பார்த்திருப்போம். அதுக்கு ஒரு காரணமா தட்சன் அப்படிங்கிற ஒரு பாம்பு தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதனால இறந்து போன மன்னன் பரிசுத் இருக்காருல, அவரோட பையன் வந்து ஜனமேஜயன் வந்து ஒரு யாகம் நடத்தி இந்த பாம்பை எல்லாத்தையுமே கொன்னு இருப்பான். அதே மாதிரி இந்த தட்சகனையும் கொல்லணும்னு நினைப்பான். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஆனா நீங்க இந்த மன்னர் எப்படி இறந்தாரு நீங்க பார்க்கவே இல்லைன்னா மேல ஐகார்ட்ல இருக்கு, மறக்காம பாருங்க. அதை பார்த்தாதான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், உத்தங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷி வந்து ஜனமேஜயன் மன்னன்கிட்ட வந்து தட்சனை வந்து ஒரு சர்ப்ப யாகம் நடத்தி அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஜனமேஜயன் மன்னனுமே இந்த ஒரு யாகத்தை நம்ம வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு யாகத்தையுமே அவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த யாகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு புகழ் பெற்ற ஸ்தபதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த யாகத்தை பார்க்காரு. இந்த ஸ்தபதி அப்படிங்கிறவர் வந்து பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்லாம இந்த கட்டிடை கலையெல்லாம் செய்வாங்கல்ல, அதுல வந்து பெரிய ஆளு. இப்படி எல்லாம் தெரிஞ்சனால அவர் இந்த யாகத்தை பார்க்காரு. எல்லாமே கரெக்டா பண்றாங்களா, கரெக்டா நடக்குதா அப்படின்னு பார்க்காரு. இதுல நிறைய விஷயங்கள் தப்பா நடக்குது, அதனால இந்த யாகம் முடியாம கூட போலாம் அப்படின்னு வந்து ஸ்தபதி சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே மன்னனுக்கு வந்து ரொம்பவே கவலை. இருந்தாலும் இந்த யாகம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த யாகத்தை நடத்தக்கூடிய மந்திரவாதிகள் இருக்காங்களா, அந்த மந்திரவாதிகள் மந்திரத்தை ஓத எல்லா பாம்புகளுமே அக்னியில வந்து விழுந்துருது. இந்த ஒரு யாகம் பாத்தீங்கன்னா தட்சகன் அப்படிங்கிற பாம்பரசனுக்காக தான் நடக்கும். ஆனா பல லட்ச பாம்புகள் வந்து இந்த அக்னியில விழுந்தாலும் தட்சகன் மட்டும் வரவே மாட்டாரு. ஆனா இப்போ ஆஸ்திரிகர் அப்படிங்கிற ஒரு ரிஷி வருவாரு. வந்துட்டு அரசே அரசே அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டுவாரு. இந்த ஒரு ரிஷி பாத்தீங்கன்னா ஒரு நாக கன்னிக்கு பிறந்தவர். இவருக்கு இல்லாத சக்தியே கிடையாது, அவ்வளவுக்குள்ள நிறைய சக்திகள் இருக்குது. இவர் மேனா எதுக்காக வருவார்னா ஜனமேஜயன் நடத்தக்கூடிய யாகத்தை நிறுத்தக்காக தான் வருவாரு. இப்படி நிறுத்தினாவது மிச்சம் உள்ள பாம்பு எல்லாத்தையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்திகரோட தாய் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த யாகத்தை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இவர் வந்து யாகத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப ஜனமேஜயனுக்கு வந்து இவர் யாகத்தை நிறுத்த வந்தார் அப்படிங்கிறது தெரியாது. அதனால வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு நல்லா விசாரிப்பாரு. இப்ப ஆஸ்திகர் இந்த யாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்குள்ள பெரிய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை தட்சகன் வந்து தீல விழுந்துட்டாம்னா ஆஸ்திகர் விரும்பின எல்லா வரத்தையுமே அரசன் தருவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜனமேஜயன் அரசர் பேசிட்டு இருந்தவர் சடனா தட்சகனை வந்து விழ செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க உள்ள மந்திரவாதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தட்சகனை நீ வந்து தீல விழு அப்படின்னு நிறைய வாட்டி சொன்னாலும் தட்சகன் வந்து தீல விழவே இல்ல. அப்ப நாங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வருது. அது என்னன்னா, தவசிரேஷ்டர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தட்சகனுக்காக யாகம் நடத்தும் போது இந்திரன் வந்து அடைக்கலம் கொடுப்பாரு, அதனால அவன் வர கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்திரனையும் தட்சகனையும் சேர்த்து தீல விழுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அங்க இருக்க மந்திரவாதிகள் எல்லாருமே அவங்களுக்குள்ளே ஒரு பேசிக்கிட்டாங்க, இந்திரனும் தட்சகனும் சேர்ந்து விழுவாங்களா அப்படின்னு சொல்லி. என்னதோ தெரியல, இந்திரனும் தட்சகனும் சேர்த்து நம்ம விளைவிப்போம் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை ஓதுறாங்க. மந்திரத்தை ஓதுன பிறகு இந்திரனும் தட்சகனும் தீல விழுவதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்திரன் என்ன நினைச்சாருன்னா, இது வரைக்கும் அடைக்கலம் கொடுத்தது போதும், இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தட்சகனை கைவிட்டுருவாரு. அதனால தட்சகன் மட்டும் தீய நோக்கி போயிட்டே இருப்பாரு. இப்ப ஆஸ்திகர் அப்படிங்கிற ரிஷிக்கு வந்து இந்த யாகம் வெற்றிகரமா முடிஞ்சா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லியிருப்பாரு. அதனால ஜனமேஜயன் மன்னன் வந்து ஆஸ்திகர்ட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இங்க தான் ஜனமேஜயன் மன்னன் வந்து ஒரு தப்பு செஞ்சிருப்பாரு. அது என்னன்னா, அந்த தட்சகன் வந்து தீல விழுதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த ஆஸ்திகர் ரிஷியும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி இந்த யாகத்தை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே தட்சகன் பாத்தீங்கன்னா தீல விழுந்துகிட்டே இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தட்சகனே நில் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆஸ்திகர் நில் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தட்சகன் பாத்தீங்கன்னா செங்குத்த தீக்கு மேல அப்படி நிக்கிறான். ஆனா இப்ப ஜனமேஜயன் அரசர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணு பொருள் என்னத்தை வேணாலும் கேளுங்க, இந்த யாகத்தை மட்டும் நிறுத்த சொல்லாதீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இப்படி கேட்டாலும் ஆஸ்திகர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு யாகத்தை தான் நிறுத்தி ஆகணும், எனக்கு பொண்ணு பொருள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க ஜனமேஜயன் மன்னன் வந்து இந்த ஆஸ்திகருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. அதனால அந்த வாக்கை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த யாகத்தை நிறுத்திடுவாரு. இப்ப ஸ்டார்டிங்ல ஸ்தபதி அப்படிங்கிறவர் வந்து யாகம் நடக்கும் போதுல யாராவது ஊடல வந்தாங்கன்னா இந்த யாகமே நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன் மன்னன் வந்து இந்த ஸ்தபதிக்கு வந்து நிறைய பொண்ணு பொருள் எல்லாமே கொடுத்திருப்பாரு. அது மாதிரி தட்சகனுக்கு வந்து இந்திரன் அடைக்கலம் கொடுப்பாரு அப்படின்னு வந்து ஒரு லோகிதா சொல்லியிருப்பாரு. அவருக்குமே நிறைய வெகுமதிகள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப அடுத்ததா இந்த யாகம் நின்னது வந்து ஆஸ்திகருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஆனா இதனால என்ன சொல்றாருன்னா, ஜனமேஜயன் மன்னனுக்கு வந்து புண்ணியத்தையும் பலனையும் சேர மாதிரி ஒரு யாகத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. இந்த ஒரு யாகத்தை அஸ்வமேதிகர் நடத்துறதுனால இந்த ஒரு யாகத்துக்கு அஸ்வமேதிக யாகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த யாகத்தோட மெயின் பலனே என்னன்னா, சப்போஸ் ஏதாவது பாம்பு நம்ம பக்கத்துல வந்தாலோ கடிக்க வந்தாலோ நம்ம அஸ்வமேதிகர் பேரை சொல்லி அங்க இருந்து போ அப்படின்னு சொன்னா அந்த பாம்பு போயிருமாம். இந்த ஒரு விஷயம் தான் இந்த யாகத்தோட பெரிய பலனாவே இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே மகாபாரதத்துல ஆதி பருவம் அப்படிங்கிற ஒரு பருவத்துல தான் நடக்கும். அப்படி இந்த ஆதி பருவத்துல நடந்த இந்த பர்டிகுலர் கதைக்கு பேர் தான் யாகம் நின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு யாகம் நின்றதோட ஆதி பருவத்துல உள்ள முதல் எபிசோட் ஃபுல்லாவே முடிஞ்சிடும். அடுத்தது ரெண்டாவது எபிசோட்ல ரெண்டு பெண்களால் வந்த பிரச்சனை அப்படிங்கிற டாபிக்ல கதை இருக்கும். அந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த ஒரு வீடியோவோட தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட மகாபாரத கதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் வரும். அதை மறக்காம பாருங்க.